கோத் திரைப்படம் இந்த திரைப்படத்தோட காப்பியா அப்படின்னு சொல்லி இணையதளத்தில் ரசிகர்கள் செம்மையாக வந்து கலாய்த்து கொண்டு வருகிறார்கள், ட்ரோல் செய்து கொண்டு வருகிறார்கள். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த காப்பி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து வந்ததற்கான காரணம் என்னென்னா, நேற்று ரிலீஸ் ஆன சாங் தான். ஸோ நேற்று வந்து தளபதி பவட்ராணி அவர்களோட வாய்ஸில் வந்து ஒரு சாங் வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த சாங் வந்து பட்டி தொட்டிங்கும் பட்டை கிளப்பிது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அந்த சாங்கில் வந்து தளபதியும் ஸ்னேகா போர்ஷன் எல்லாமே வந்து ரொம்ப ரசிக்கும்படியாக வந்து இருந்தது. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு போர்ஷனாக தான் வந்து அந்த ஒரு சாங்ஸில் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த சாங் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா இந்த திரைப்படம் வந்து 24 திரைப்படம் மாதிரி இருக்குது. ஸோ சூர்யா அவர்களும் 24 திரைப்படத்தில் இந்த மாதிரி கேரக்டராக வந்து பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி வந்து கோத் திரைப்படம் வந்து டைம் மிஷின் பேஸ் பண்ணி ஒரு திரைப்படமாக தான் வந்து உருவாகி கொண்டு இருக்குது. இந்த சமயத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு சாங்கை பார்த்த உடனே ரசிகர்கள் வந்து 24 திரைப்படத்துலையும் வந்து இந்த மாதிரி சாங்லாம் இருந்துச்சு, இந்த மாதிரி பேரு தான் வந்து இருந்துச்சு, வயிற்றில் வந்து ஒரு குழந்தையும் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த படத்துலையும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து 24 படம் மாதிரி தான் வந்து கோத் திரைப்படமும் இருக்க போகிறது. ஃப்யூச்சருக்கு போய் வந்து சன்னை பார்க்கறதும், ஸோ ப்ரெசண்ட்டுக்கு வந்து சன்னை வந்து மாற்றுறதும், அதுக்கப்புறம் வந்து பாஸ்ட்டுக்கு போய் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுறதும் இந்த மாதிரி தான் வந்து இருக்க போகிறது. கன்ஃபார்ம் வந்து இந்த படத்தில் வந்து ஸ்னேகா வந்து செத்து போயிடுவாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து செம்மையாக வந்து ட்ரோல் செய்து கொண்டு வருகிறார்கள். ஸோ இந்த சாங்கை பார்த்த உடனே யாருக்கெல்லாம் 24 ஞாபகம் வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.